இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அடிக்கடி வந்துட்டு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை எஸ்ஐபி மாடலில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐபினா என்ன, லம்சம்னா என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, ரெண்டுக்குள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாங்கர் டைமில் நமக்கு வந்துட்டு அதிக ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு ₹1,00,000 இருக்குது, பல்காக ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு சர்டன் பீரியடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது. ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுதான் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது. இப்போ ஒரு பர்சன் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து ஒரு 5 லட்சமோ இல்லை 10 லட்சமோ பணம் இருக்குது. இந்த பணத்தை வந்துட்டு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். இந்த வருஷம் 2023 பண்ணுறாரு. அதை இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷம் கழிச்சோ அந்த பணம் வந்துட்டு எப்படி க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது 20 வருஷம் கழிச்சா எடுக்க போகிறாரு. ஸோ ரிமைனிங் பீரியடில் அவர் எடுக்க போகிறது இல்லை. ஒரு லாங்கர் டெனருக்கு பண்ணுறப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது. அடுத்து எஸ்ஐபினா என்ன, எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. அதாச்சும் வந்துட்டு நான் என்கிட்ட ஒரு ₹1000 இருக்குது, எனக்கு இன்றைக்கி மந்த்லி சேலரி ஒரு ₹10,000னா 10,000த்தில் எனக்கு மாதம் ஒரு ₹1000 தான் என்னால் வந்துட்டு மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். என்னால் வந்துட்டு ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு வந்துட்டு ஒரு கோல் இருக்குது. அதாச்சும் ஒரு குழந்தைய வந்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்க குழந்தையோட மேரேஜாக இருக்கலாம். அதுமாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு லாங்கர் டைமில் கோல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்துட்டு நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மாதம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்கிறது. இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு லாங்கர் டெர்ம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது, எனக்கு வந்து 1 கோடி வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு என்னால் இன்றைக்கி இவ்வளோ தான் அலோகேட் பண்ண முடியும், என்னால் இன்றைக்கி தான் இவ்வளோ தான் வந்துட்டு ஒரு ₹1000 இல்லை ₹2000 தான் அலோகேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது ஃப்யூச்சரில் எப்படி ஒரு வெல்த்தை ஜென்ரேட் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் ஒரு கால்குலேஷன் வரையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபிக்கும் லம்சம்க்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். ஸோ நம்ம இங்கே வந்து லம்சம் இன்வெஸ்ட் தான் பெஸ்ட்டு இல்லை எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது டிபேட் பண்ணுறதுக்கு பதிலாக எதை நம்ம எப்போ யூட்டிலைஸ் பண்ணால் அது பெஸ்ட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எஸ்ஐபிக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது, லம்சமுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது, ரெண்டு பிஹேவியர் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்போ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம டிபேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தோம்னா தெரியும் நமக்கு வந்துட்டு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ₹10,00,000 போடுறேன், அந்த 10 லட்சங்கிறது வந்துட்டு ஃப்யூச்சரில் எவ்வளோ வெல்த் ஜென்ரேட் ஆக போகுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதம். இன்னொன்று வந்துட்டு எனக்கு ஃப்யூச்சரில் ₹1 கோடி வேணும் இல்லை ₹2 கோடி வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த பணம் வந்துட்டு க்ரோ ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் 2 விதமாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு என்கிட்ட எனக்கு ஒரு ₹1,00,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். ₹1,00,000 நான் அதில் லோட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இந்த ஒரு வருஷம் தான் வந்திருக்குன்னா அதில் நான் 12% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். 12% நான் எவ்ரி இயர் எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ₹1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ கிடைக்குது, ₹12,000 எனக்கு பணம் கிடைக்குது. ஸோ 2வது வருஷத்தில் எனக்கு என்ன ஆகுது, 2வது வருஷத்தில் எனக்கு வந்துட்டு ₹25,000 பணம் கிடச்சிருக்கு. எவ்ரி இயர் 12% காம்பவுண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ இப்படி தான் லம்சம் ஒர்க் ஆகுது. இப்போ நான் அந்த 10 வருஷம் கழிச்சு அந்த பணம் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டுமே ₹2,11,000 எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு நான் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து 10 வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு அடுத்து 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் ₹8,65,000 எனக்கு ப்ராஃபிட் மட்டும் கிடச்சிருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணால் ₹1,00,000. இப்போது அடுத்த 10 வருஷம் கழிச்சு மூவ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து 30 வருஷம் கழிச்சு போனோன்னா எனக்கு ₹28,96,000 எனக்கு வந்து பணம் கிடச்சிருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண ₹1,00,000 பணத்துலேருந்து. அடுத்து இன்னும் ஒரு 10 வருஷம் மூவ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 40 வருஷம் கழிச்சு நான் இன்வெஸ்ட் பண்ண ₹1,00,000 எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ₹92,00,000 எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ 50 வருஷம் அடுத்த இன்னும் ஒரு 10 வருஷம் மூவ் பண்ணோன்னா அதில் க்ரோத் வந்து 2x 3xக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 2.388 crores வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ண ஜஸ்ட் ₹1,00,000 வந்துட்டு. இதில் நான் வந்துட்டு எந்த இன்ஃப்ளேஷன் நான் இன்க்ளூட் பண்ணல. ஜஸ்ட் வந்துட்டு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணால் நம்பர் ஆஸ்பெக்டில் அது எப்படி வளர்ந்துருக்கு ஃபியூச்சரில் அப்படிங்கிறத மட்டும் தான் அதில் கன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இது ஒன் ஆஃப் த வே தான். இதில் நீங்கள் 1 lakh இருக்கலாம் இல்லை 10 லட்சம் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அது வந்துட்டு பிஹேவியர் காமிக்கும், நம்பர்ஸை காமிக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் ஃபியூச்சரில் அது எப்படி வளரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு வே. இதில் இன்னொரு வே என்னென்னா ஐ நோ மை டார்கெட்னு அமௌண்ட் இருக்குல்ல. இப்படி இருந்துச்சுன்னா என்னென்னா இந்த அமௌண்ட் ஐ நோ மை டார்கெட் அமௌண்ட்ங்கிறது என்னென்னா எனக்கு வந்து ஃப்யூச்சரில் எனக்கு ₹1 கோடி பணம் வேணும். அந்த பணம் வேணுங்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 10,000 இல்லை ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ண வேணும். அந்த பணம் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஐ நோ மை டார்கெட் கொடுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இதை ₹1 கோடி கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு ₹1 கோடி அமௌண்ட் வேணும். எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு வந்துட்டு ஒரு
30 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு 40 வருஷம் கூட வச்சுக்கலாம். நம்ம 40 வருஷம் தெரிஞ்சு எனக்கு இந்த ஒரு பணம் தேவை இருக்குது, இந்த ஒரு கூட தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா எனக்கு அதே 12% ரிட்டர்ன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு மாதம் இப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த வருஷம் நான் லம்சமாக 1,07,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் நடுவில் அதுக்கப்புறம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகல. இன்றைக்கி நான் வந்துட்டு சாலிடாக 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபிட் அண்ட் ஃபர்கட் மாதிரி விட்டுருவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு 40 வருஷம் கழிச்சு எனக்கு 1 கோடி ரூபா பணம் வந்திருக்கும். ஸோ அதுதான் 98,93,000 எனக்கு பணம் வந்துட்டு அடுத்து 40 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எக்ஸல்லையும் பார்க்கலாம். பட் இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பியரன்ஸ் வைஸும் ஆக்சஸ் வைஸும் நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஈடி மணி அவங்கள்ட்ட எடுத்திருக்கேன். நான் இதை அட்டாச் பண்ணுறேன் அந்த லிங்க்கை. ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. இப்போ லம்சம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த இதில் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு பர்சன் வந்து மாதம் 10,000 எடுத்துக்கிறாரு, மற்றவங்க சம்பாதிக்கிறாரு. இந்த பர்சன் வந்துட்டு மாதம் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 1000 ரூபாங்கிற பணம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணான்னா அவர் வந்துட்டு ஒரு 12% தர ஒரு ரிட்டர்ன்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இங்கே 12% கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு வருஷ கடைசியில் நமக்கு 12,000 எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா நமக்கு இந்த வருஷ கடைசியில் 12,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ரிட்டர்ன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 823 ரூபா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு சிஸ்டமேட்டிக். மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி தான் ஒர்க் ஆகும். இதை வந்துட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு லம்சமாக இப்போ மார்க்கெட்டே ஒரு நிஃப்டியே வந்துட்டு ஒரு பெரிய பாட்டமில் இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு கிராஷ் ஆக போகுதுங்கிறப்போ நம்ம எவ்ரி மந்தில் வந்துட்டு நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு ஆவரேஜான ப்ரைஸில் வாங்குவோம். இது இப்படி தான் வந்து எஸ்ஐபி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த 1000 இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? இல்லை ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதை எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோன்னா 1,20,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் எவ்வளோ நம்ம கெயின் கிடச்சிருக்கு? 1,12,000 நமக்கு வந்து கெயின் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 10 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நான் எவ்ரி மந்த் நான் 1000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருந்தா அடுத்த 20 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளோட கெயின்ஸ் மட்டுமே 7,59,000 நமக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போகலாம். 30 வருஷம் போயிருந்தோம்னா 31,07,000 நமக்கு வந்துட்டு 70,000 நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்கு. நம்ம மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. பட் நம்ம டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் 30 வருஷம் கழிச்சு வெறும் 3,60,000 தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து 31 லட்ச ரூபா நமக்கு கிடச்சிருக்கு. இதே 40 வருஷம் கழிச்சு நம்ம 40 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்துட்டு 1,14 லட்ச ரூபா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்துட்டு 4,80,000 நம்ம இன்வெஸ்ட்டே பண்ணியிருப்போம். ஸோ இது இன்னொரு 50 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா வெறும் 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். பட் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 3,88 லட்ச ரூபா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டுமே கிடச்சிருக்கு. இதுலேயும் நான் அட்ஜஸ்ட் பண்ணல இன்ஃப்ளேஷனை, ஜஸ்ட் வந்து நம்பர் ஆஸ்பெக்ட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட பொட்டன்ஷியல் அந்த கர்வ் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்துட்டு டிராஸ்டிக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஸோ லாங்கர் ரிட்டர்ன் போக நம்மளோட பொட்டன்ஷியல் அந்த காம்பவுண்டிங் ஆகிறது இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். ஸோ நமக்கு இதுக்கே நமக்கு வந்துட்டு பெரிய ரிட்டர்ன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ்ஐபியே வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம 1000 இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயே நமக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது ஸ்டெப் அப் மெத்தடுங்க. ஸ்டெப் அப்னா என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு நான் மாதம் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். வருஷ கடைசியில் 12,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வருஷம் என்ன ஆகுது? எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்த வருஷம் என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். பட் த சேம் டைம் நம்மளோட கார்பஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ வந்துட்டு எவ்வளோ பொட்டன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் போயிருந்தோன்னா இதில் வந்துட்டு நம்ம ஸ்டெப் அப் மெத்தட் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு நான் அதே 1000 ரூபாய் நான் லோட் பண்ணுறேன். முன்னாடி அதில் 1000 ரூபா போட்டிருந்தாலும் அதே 1000 ரூபாய் நம்ம மாதம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கலாம். இப்போ வந்து என்ன க்ரோத் ரேட்டில் எக்ஸ்பெக்ட் க்ரோத் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12% நம்ம கொடுத்துருக்கோம். இது கன்சர்வேட்டிவ் நான் 2 கொடுத்துருக்கோம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் பார்த்தோம்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு 1 இயரில் வச்சுக்கலாம். ஸ்டெப் அப் வந்துட்டு 10% நம்ம வச்சுக்கலாம். 10% நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இப்போ வரும். அதாவது இந்த வருஷம் ஒரு பர்சன் வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 10 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு ஸ்டெப் அப்பில் வந்துட்டு 1,10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். ஒரு வருஷ பீரியடில் பிரித்து 12 மாதத்துக்கு பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இப்படி தான் வந்து ஸ்டெப் அப் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? நமக்கு வந்துட்டு 8,56,000 இருக்குது. இப்படி இருக்கா. ஸோ அடுத்த 10 வருஷம் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து 3 லட்சத்தி நமக்கு வந்துட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு? 3,37,000 நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்துட்டு 20 வருஷம் கழித்து பார்க்கலாம். 20 வருஷம் கழித்து பார்த்தோன்னா அதே தான் பண்ணியிருக்கோம். பட் இதில் 10% இது பண்ணுறோம், ஸ்டெப் அப் பண்ணுறோம். இப்படி பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு 19,88,000 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த க்ரீன் லைன் இந்த இது பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 30 வருஷம் கழித்து பார்க்கலாம். 30 வருஷம் கழித்து பார்த்தோன்னா அதோட பொட்டன்ஷியல் 88,34,000 நமக்கு கிடச்சிருக்கு. அதே 40 வருஷம் கழித்து பார்த்தோம்னா
நமக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 3,50,00,000 நமக்கு கிடச்சிருக்கு இந்த இதில். ஸோ இப்போ எஸ்ஐபி மெத்தடில் நம்ம பார்த்தோம்னா எஸ்ஐபி மெத்தடில் நம்ம அதே 40 இயர்ஸ் வச்சுக்கலாமே. அதே 40 இயர்ஸில் வைக்கிறப்ப நமக்கு என்ன இருக்குது, நம்மளோட ஃபியூச்சர் வேல்யூ வந்துட்டு 1,19,00,000 இருக்குது. பட் இங்கே என்ன இருக்குது, 3,50,00,000 வந்துருக்கு. நமக்கு இதே சேம் இதில் ஜஸ்ட் 10% இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இவ்வளோ என்ன பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இப்போ இது 50 வருஷத்துக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இங்கேயும் நான் 50 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரெண்டுமே 50 வருஷத்துக்கு இன்க்ரீஸ், சேம் வேல்யூ சேம், ஜஸ்ட் 10% நான் வந்துட்டு ஸ்டெப் அப் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன டிஃபரன்சியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி காசு எவ்வளோ வருதுங்கிறது. இங்கே வந்துட்டு 3,94,00,000 ஆயிருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 6 லட்சம். அதே இது இங்கே என்ன ஆயிருக்குன்னா நமக்கு வந்துட்டு 13,09,00,000 ஆயிருக்கு. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், பட் வந்துட்டு அந்த ஸ்டெப் அப் 10% நம்ம இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதோட பொட்டன்ஷியல் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. 13 கோடி அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இங்கே வந்துட்டு வெறும் 4 கோடி கிட்ட தான் அரௌண்ட் வந்திருக்கு. பட் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கம்மி, பட் அங்கே கொஞ்சம் வேல்யூ அதிகம். ஸோ இதனால தான் ரெண்டுக்குள்ளே பொட்டன்ஷியல் அதிகம். ஸ்டெப் அப்புக்கும் இந்த ரெண்டுக்குள்ளே கோரிலேஷன் பார்க்கலாம். ஸோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா எஸ்ஐபி பண்ணணுமாங்கிறது அதுக்கு வேரி டிபெண்ட் ஆன் பீப்புள், அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் அது வேரி ஆகும். ஸோ நம்ம இதையும் கன்க்ளூட் பண்ண முடியும் இதுதான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு நம்ம வந்துட்டு பொட்டன்ஷியலாக நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வெல்த் ஜென்ரேட் பண்ணலாம். பாய்.